நான் நெறைய விஷயங்கள் இப்ப சொல்றதுக்கு காரணம் வந்துட்டு, நான் சந்திச்ச அவமானங்கள், நெறைய சண்டைகள், பிரச்சனைகள் அப்படி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். நான் மத்தவங்கள்ட்ட சொன்னா தானே எனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். யாருனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு நான் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு பின்னாடி அரசியல் பிரச்சனைகள்லாம் நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கொலை பண்றதுக்குலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் சார்லாம் சந்திச்ச பிரச்சனைகள். ஆ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவருக்கும் தெரியணும்ல, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தெரிஞ்சுக்கணும். சினிமா நடிகர்கள் அவர்கள் சந்திச்ச பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஏன் நடக்குது, எதனால நடக்குது, நம்ம நடிச்ச இதுவரைக்கும் நடித்த படங்கள் என்னென்ன மாதிரி படங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கு, ஏன் அந்த படங்களுக்கு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. பின்னால் ஒரு ஸ்டோரி பண்ணும்போது இந்த ஸ்டோரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த விஷயத்த பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கள்ல. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்கிறேன். நானும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துக்குவேன், அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக இருப்பாங்க.